Hi, welcome to holisticinvestment.in. ABSLA Platinum Gain Planல இன்வெஸ்ட் பண்ணுறது நிஜமாலே உங்களோட ஹார்ட் ஏர்ன் மணிக்கு ஒரு வர்த்தியான இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படியான்றது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பட் ஃபர்ஸ்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் வர்த்தா இல்லையான்றதை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ABSLA Platinum Gain பற்றி நம்ம சில பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். ஸோ இது ஒரு யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். ஸோ இதில் சில கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம் அஷூர்ட் மல்டிபிள் 7x 10x அப்படின்னு 2 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் இந்த பாலிசி டேர்ம் முடிகிற வரைக்கும் லைஃப் கவரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ளஸ் வைட் ரேஞ்ச் ஆஃப் பாலிசி டேர்ம்ஸ் அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம்ஸ் சூஸ் பண்ணுற ஃப்ளெக்சிபிலிட்டியும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் 5 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் 18 ஃபண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நீட் பொறுத்து நீங்கள் இந்த சாய்ஸஸ்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வெல்த் பூஸ்டர்ஸ், லாயல்ட்டி அடிஷன்ஸ் எல்லாமே இந்த பாலிசி டேர்மில் உங்களோட ஃபண்ட் வேல்யூவை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இன்னும் அடிஷ்னல் ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க பெனிஃபிட் மாதிரி. ப்ளஸ் பிளாட்டினம் கெயின் பாலிசி டேர்மில் எண்ட் ஆஃப் இந்த பாலிசி டேர்ம் முடியும் போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபண்ட் வேல்யூவை இன்னும் பூஸ்ட் பண்ணுறதுக்கு மொட்டாலிட்டி, ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ் எல்லாமே மெச்சூரிட்டியில் ரிட்டர்னும் பண்ணுறாங்க. ப்ளஸ் சிஸ்டமேட்டிக் விட்ராவல் ஃபெசிலிட்டி மூலியமாக ரெகுலராக விட்ராவலும் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ரிகரிங்காக அதாவது மானிட்டரி நீட் இருக்குன்னா அதுக்கும் இந்த பாலிசி டேர்ம் கேட்டர் பண்ணுறாங்க பாலிசி. ஸோ இதுவும் இந்த மாதிரி சில கீ ஃபீச்சர்ஸும் இந்த பாலிசியில் இருக்குது. இப்போ இந்த பாலிசியில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டெத் பெனிஃபிட்ன்றது சப்போஸ் பாலிசி ஹோல்டர் பாலிசி டேர்ம் அப்போவே அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்து போயிட்டாங்க, நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு கிடைக்கிறது. இதில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா 3 ஆப்ஷன். ஃபண்ட் வேல்யூ, டேட் ஆஃப் டெத்தில் இருக்கிற ஃபண்ட் வேல்யூ, இல்லை சம் அஷூர்ட், இல்லைனா டேட் ஆஃப் டெத் அப்போ வரைக்கும் கட்டின அந்த ப்ரீமியமோட டோட்டல் ஆனுவலைஸ் ப்ரீமியமோட 105%. ஸோ இந்த 3 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் ஹையஸ்ட் இன் வேல்யூ இருக்குது பாலிசி ஹோல்டரோட டேட் ஆஃப் டெத் அப்போது அதுதான் நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு டெத் பெனிஃபிட்டாக தருவாங்க. நெக்ஸ்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட். இது பாலிசி டேர்ம் அப்போது லைக் ஃபுல்லாகவே நம்ம சர்வைவ் ஆயிட்டாங்க பாலிசி ஹோல்டர் அப்படின்னா அவங்க ஃபண்ட் வேல்யூன்றது லம்சமாக கொடுப்பாங்க. இல்லை ஸ்ட்ரக்சர்ட் பே அவுட் ஆப்ஷன் கூட இருக்குது. செட்டில்மெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரக்சர்ட் பே அவுட்டாக கூட நீங்கள் மந்த்லி, வீக்லி உங்கள் இஷ்டத்துக்கு லைக் இயர்லி எப்படி உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அப்படி வாங்கிக்கலாம். அடிஷ்னலி உங்கள் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ், மொட்டாலிட்டி சார்ஜ் இது வரைக்கும் கலெக்ட் பண்ணதை GST எக்ஸ்க்ளூட் பண்ணி அது மொத்தமாகவும் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் ஒரு மெச்சூரிட்டி பெனிஃபிட்கான ஒரு அடிஷ்னல் ஆடட் பெனிஃபிட் தான். ஸோ இதான் மெச்சூரிட்டி பெனிஃபிட். லாயல்ட்டி அடிஷன், வெல்த் பூஸ்டர் பார்த்தீங்கன்னா இது உங்கள் ஃபண்ட் வேல்யூவில் லாயல்ட்டி அடிஷன்ஸ் அடிஷ்னல் யூனிட்ஸ் ஃபார்மில் ஆட் பண்ணுறாங்க. அதே வெல்த் பூஸ்டர்ஸும் அடிஷ்னல் யூனிட்ஸ் மாதிரி உங்கள் ஃபண்ட் வேல்யூக்கு அலோகேட் பண்ணுறாங்க. அதுவும் எப்போனா இந்த பாலிசி 10th பாலிசி இயர் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் அண்ட் தென் ஒரு 5 years எவ்ரி 5 yearsக்கு அவங்க இந்த மாதிரி அலோகேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி லாயல்ட்டி அடிஷன்ஸ், வெல்த் பூஸ்டர்ஸ்னு இத்தனை பெனிஃபிட்ஸும் இந்த பாலிசியில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த பாலிசியில் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா லிக்விட் ப்ளஸ் ஃபண்ட், இன்கம் அட்வான்டேஜ் ஃபண்ட், அஷோர் ஃபண்ட், ப்ரொடெக்டர் ஃபண்ட், பில்டர் ஃபண்ட், என்ஹான்சர் ஃபண்ட், கிரியேட்டர் ஃபண்ட், அசட் அலோகேட்டர் ஃபண்ட், மேக்னிஃபையர் ஃபண்ட், மேக்ஸிமைசர் ஃபண்ட், மல்டிப்ளையர் ஃபண்ட், சூப்பர் 20 ஃபண்ட், பியூர் ஈக்விட்டி ஃபண்ட், வேல்யூ அண்ட் மொமெண்டம் ஃபண்ட், கேப் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட், MNC ஃபண்ட், ESG ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட், லிங்க் டிஸ்கண்டினியூட் பாலிசி ஃபண்டுன்னு 18 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஃபண்ட் ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ப்ரொஃபைல், அசட் அலோகேஷன் ஏற்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அசட் அலோகேஷனில் சிலது மொத்தமாக டெப்ட் அசட் அலோகேஷன் இருக்கும், இல்லை மணி மார்க்கெட்டாக இருக்கும், ஈக்விட்டியாக இருக்கும், இல்லைனா கம்பைண்டாக கூட சம்டைம்ஸ் அசட் அலோகேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இத்தனை ஆப்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தோன்னா இதில் 5 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ப்ரீமியம் லிக்விட் ப்ளஸ் ஃபண்ட் ஆப்ஷனுக்கு தான் ஃபஸ்ட் அலோகேட் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் மந்த்லி 1/12 இல்லைனா வீக்லி 1/48 ஒரு அலோகேட்டட் அமௌண்ட்டை உங்கள் செக்ரிகேட்டட் ஃபண்ட் உங்கள் சாய்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதில் அந்த அமௌண்ட்டை அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ் அலோகேட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த ஃபண்ட்ஸில் அலோகேட் பண்ணுறது எப்படின்னா 1% இன்க்ரிமெண்ட்டோட அலோகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது 5%லேருந்து 100% வரைக்கும் ரேஞ்ச் ஆகும். அண்ட் டோட்டல் அலோகேஷன் எல்லா ஃபண்ட்ஸ்லையுமே 100% வரைக்கும் இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த ஆப்ஷன் இந்த சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனுன்றது நீங்கள் சப்போஸ் உங்கள் ப்ரீமியம் ஆனுவல் மோடில் கட்டினீங்கன்னா மட்டும்தான் இது அவைலபிள் உங்களுக்கு. ப்ளஸ் இதில் என்ன மாதிரியான செக்ரிகேட்டட் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணுறான்னா income advantage, enhancer, maximizer, super 20, cap nifty index, multiplier, value and momentum, creator, MNC, ESG, small cap fund. இந்த ஃபண்ட்ஸில் மேக்ஸிமம் இதுலேருந்து
4 segregated funds உங்கள் சாய்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் ஆப்டிமைசர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். இதில் வந்து உங்கள் பேசிக் ப்ரீமியமை வந்து மேக்ஸிமைசர் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமைசர்ன்றது ஒரு ஈக்விட்டி ஃபண்ட். இதில் அப்புறமா டெய்லி வந்து கெயின்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நெட் அமௌண்ட்டை விட அந்த கெயின்ஸ் வந்து ஒரு 10% வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்க்கு ஈக்குவலான ஒரு அப்ரிஷியேஷன் அமௌண்ட்டை தான் இன்கம் அட்வான்டேஜ் ஃபண்ட். இன்கம் அட்வான்டேஜ் ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு டெப்ட் ஃபண்ட். ஸோ இதனால் உங்கள் கெயின்ஸ் வந்து ஃப்யூச்சரில் மார்க்கெட் வாலட்டாலிட்டிலேருந்து பாதுகாக்கப்படுது இந்த ஆப்ஷனில். நெக்ஸ்ட் செல்ஃப் மேனேஜ்டு ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது கண்ட்ரோல் அண்ட் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு செக்ரிகேட்டட் ஃபண்ட்லேருந்து உங்களுக்கு ஆல் 18 ஆப்ஷன்ஸ்லேருந்துமே நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டோட்டலாக இதில் கண்ட்ரோல் அண்ட் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ஃப்ரீடம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். ஸோ இதில் எப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு ப்ரீடிட்டர்மைன் ப்ரொபோர்ஷனில் தான் ஸ்ட்ரக்சரே பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட பாலிசியோட மெச்சூரிட்டி டேட், ரிஸ்க் ப்ரொஃபைல், ஸோ உங்கள் பாலிசியோட மெச்சூரிட்டி டேட் அண்ட் உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்து இந்த போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஆனுவல் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 2 ஃபண்ட், மேக்ஸிமைசர் அண்ட் இன்கம் அட்வான்டேஜ் ஃபண்டுன்னு ஒரு ப்ரீ டிட்டர்மைன் ப்ரொபோர்ஷனில் இவங்களே அலோகேட் பண்ணுவாங்க. அண்ட் ஓவர் டைம் இந்த அலோகேஷன் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி ரிஸ்கியர் அசெட்லேருந்து சேஃபர் அசெட்ஸ் லைக் இந்த பிளான் மெச்சூரிட்டி அப்ரோச் பண்ண இந்த மாதிரி ப்ரோக்ரெசிவ்லி அதுவே வந்து ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொபோர்ஷன் மேக்ஸிமைசருக்கும் இன்கம் அட்வான்டேஜ் ஃபண்டுக்கும் வந்து இவங்க ரிஸ்க் ப்ரொஃபைல் அண்ட் மெச்சூரிட்டி வச்சு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அது என்னன்றது இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் இந்த பாலிசி ப்ராஷரில் ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லைஃப் சைக்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைசர் அண்ட் இன்கம் அட்வான்டேஜ் ஃபண்டில் தான் உங்களோட ப்ரீமியமை அலோகேட் பண்ணுவாங்க ஒரு ப்ரீ டிட்டர்மைன் ப்ரொபோர்ஷனில். பட் நீங்கள் உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலும் அண்ட் நீங்கள் எந்த ஏஜில் ப்ரீமியம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அந்த பேஸ் பண்ணி தான் இவங்க ஒரு ப்ரீ டிட்டர்மைன் ப்ரொபோர்ஷன் வச்சுருப்பாங்க. இதையும் வந்து நீங்கள் டீட்டெயிலாக இன்னும் இந்த பாலிசி ப்ராஷரில் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி 5 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ABSLI Fortune Platinum Gain பிளான்ன்றது ஒரு யூலிப் அப்படின்றதுனால இதில் சில சார்ஜஸும் உண்டு. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ். இது வந்து நீங்கள் கட்டுற ஆனுவல் ப்ரீமியம் பொறுத்து. அண்ட் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ்ன்றது நீங்கள் எந்த மாதிரியான ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 1%, 1.25%, 1.35% இல்லை 0.50% ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ் மாறும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க ஃபண்ட் ஆப்ஷன் பொறுத்து தான் அது. நெக்ஸ்ட் வந்து பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ். அது வந்து இந்த பாலிசியில் கிடையாது. அண்ட் மிஸ்செல்லனஸ் சார்ஜஸும் இந்த பாலிசியில் கிடையாது. மற்ற யூலிப்பில் இருக்கும், பட் இதில் ஜென்ரலாக இது இல்லை. நெக்ஸ்ட் வந்து மொட்டாலிட்டி சார்ஜ். இது உங்களுக்கு லைஃப் கவர் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவுமே வந்து எப்படி சார்ஜ் பண்ணுறாங்கன்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் உங்களோட ஏஜ் அண்ட் ஜெண்டர் பொறுத்து தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் சரண்டர் சார்ஜஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் எந்த இயரில் டிஸ்கண்டினியூ இல்லை சரண்டர் பண்ணுறீங்க, உங்கள் ப்ரீமியம் அமௌண்ட் என்ன ப்ளஸ் ஃபண்ட் வேல்யூ என்ன அதெல்லாம் பேஸ் பண்ணி சரண்டர் சார்ஜஸ் இருக்குது. ஸோ இந்த சார்ஜஸே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ மற்ற யூலிப்பை விட கம்பேர் பண்ணிங்கன்னா இதில் வந்து என்னதான் 2-3 சார்ஜஸ் இல்லைன்னு சொன்னாலுமே இதில் சார்ஜ் பண்ணியிருக்கிறது ஒரு குவைட் ஹை தான் ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும் போது. அண்ட் அதுவும் இல்லாமல் இதில் டிடக்ட் பண்ணியிருக்க ஃபீஸ் உங்கள் ப்ரீமியம்லேருந்து தான் டிடக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ இந்த சார்ஜஸ்லாம் வந்து எதில் டிடக்ட் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ப்ரீமியமில். ஸோ இந்த நெட் ப்ரீமியம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது உங்கள் ப்ரீமியமில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் சார்ஜஸ் அதுலேயே வந்து ஆல்ரெடி டிடக்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதால அந்த நெட் அமௌண்ட்டுன்றதே கம்மியாகிடும். ஸோ அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்மியாக தான் வரும். ஸோ இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர கெயின்ஸ்லேருந்து டிடக்ட் பண்ணாங்க அப்படின்னா கூட நம்ம ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிடக்ட் பண்ணிடுறதுனால நம்ம நெட் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிடுது. ஸோ ஓவரால் இது லாங் டேர்மில் இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம ரிட்டர்ன்ஸில் தான் ரொம்ப பாதிக்கும். ஸோ இந்த மாதிரியும் நிறைய சார்ஜஸ் இருக்குது. இதுவும் வந்து ஒரு ஃபேக்டராக நீங்கள் கன்சிடர் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ஃபண்டில் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ். ஸோ நீங்கள் பண்ணுற ஸ்விட்சஸ் வந்து லிமிட்டே கிடையாமல் நீங்கள் பண்ணலாம். லைக் ஒரு பாலிசி இயர்ஸில் இத்தனை ஸ்விட்சஸ் தான் பண்ணணுன்ற லிமிட் கிடையாது. ப்ளஸ் எல்லா ஸ்விட்சஸுமே ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான். ஆனால் வந்து இது செல்ஃப் மேனேஜ் இல்லை சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன். ப்ளஸ் ஃபஸ்ட்டு பாலிசி இயர்லேருந்து என்ன ஆகுதுன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்லேருந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் பாலிசி இயருக்கு அப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம். லைக் இந்த ஆப்ஷன் பிடிக்கல அப்படின்னா மற்ற ஆப்ஷனுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அண்ட் செல்ஃப் மேனேஜ் ஆப்ஷன் ஆப்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபியூச்சர் ப்ரீமியம்ஸை ரீடைரக்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது.
ப்ளஸ் 5 பாலிசி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அதுவும் ஃபஸ்ட்டு 5 பாலிசி இயர்ஸ்னால் உங்களோட ப்ரீமியமை ஒரிஜினல் அமௌண்ட்லேருந்து 50% வரைக்கும் டிக்ரீஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்கள் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்மையும் வந்துட்டு நீங்கள் வந்து டிக்ரீஸ் இல்லை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அன்லிமிட்டெட் பார்ஷியல் வித்ட்ராவல்ஸும் இந்த ஃபண்ட் வேல்யூலேருந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு 5 பாலிசி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அண்ட் பாலிசி ஹோல்டர் 18 இயர்ஸ்க்காவது இருக்கணும். ஸோ இதான் வந்து அதோட பேசிக் கண்டிஷன். அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அவங்க செட்டில்மெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த கம்பெனியை வந்துட்டு உங்கள் ஃபண்டை மேனேஜ் பண்ணி 5 இயர்ஸ் வரைக்கும் பீரியாடிக் பேமெண்ட்ஸ் அவங்களே மேனேஜ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில அட்வான்டேஜஸ் இருக்குது. அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பாலிசியில் பாலிசி லோன் எடுக்க முடியாது. ஃபஸ்ட் 5 பாலிசி இயர்ஸ்க்கு லிக்விடிட்டி எதுவுமே அவைலபிளாக இருக்காது. ஸோ நம்ம மணி லாக்டாக இருக்கும் ஃபஸ்ட் 5 பாலிசி இயர்ஸ்க்கு. அண்ட் சம் அஷூர்டுன்றது ரொம்ப இன்அடிக்குவேட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ இது அட்வான்டேஜ் இருக்கட்டும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கட்டும் ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ ரெண்டுமே நீங்கள் நல்லா கன்சிடர் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ இப்போ வந்து இந்த பாலிசியை பற்றினா பேசிக் டீட்டெயில்ஸ் இது எப்படி ப்ரீஃப்லி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்க்கு வந்திருக்கோம். அதாவது இந்த பாலிசியை அனலைஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா இந்த பாலிசியோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னா ஐஆர்ஆரை அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு பாலிசியில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அட்வான்டேஜஸ் இருக்குன்னாலுமே அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம கையில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படி பார்த்து தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்க முடியும். ஸோ ஒரு கேல்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஒரு 35 year old மேல் வந்து இந்த பாலிசியோட சம் அஷூர்ட் 20 lakhs வச்சு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. பாலிசி டேர்ம் 20 years, ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 10 years. ஸோ இந்த ப்ரீமியம் அவங்க ஆனுவலி கட்ட போகிறது வந்து 2 lakh rupees. ஸோ ரெகுலராக ப்ரீமியம் கட்டிட்டு வராங்கன்னா அவங்க ஃபண்ட் வேல்யூக்கு இந்த பாலிசி டேர்ம் எண்டில் எலிஜிபிளாக இருப்பாங்க. பட் இது ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட் அப்படின்றதுனால மார்க்கெட் பொறுத்து தான் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸும் மாறும். அப்படின்றதுனால நம்ம 2 டைப் ஆஃப் அஸ்யூம் ரிட்டர்ன்ஸை வந்து வச்சு இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். லைக் 4% வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியும் 8% பெஸ்ட் கேஸ் சினாரியோவை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியும். இது 2 ரிட்டர்ன்ஸுமே வந்து கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் சும்மா உங்களுக்கு வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக நம்ம வந்து இதை வச்சு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஏபிஎஸ்எல்ஐ பிளாட்டினம் கெயின் பிளான் மெச்சூரிட்டி கால்குலேட்டர் மூலியமாக கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ 4%ல் இது நம்மளுக்கு 30,63,861 rupees அண்ட் ஐஆர்ஆர் 2.77% வருது. 2.77% ரிட்டர்ன் வந்து நீங்கள் எங்கேயுமே இத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தாலுமே இந்த மாதிரி சிமிலரான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் வரும். பட் நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணி பஸ்ட் கேஸ் சினாரியோவில் இவ்வளோ தான் ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்க்கு ரிலேட்டடாக தான் வருதுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக இது ஜஸ்டிஃபையபிள் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, இது பஸ்ட் கேஸ் சினாரியோவில் தான் பெஸ்ட் கேஸில் பார்ப்போம் அப்படின்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா 55,05,816 rupees அண்ட் ஐஆர்ஆர் வந்து 6.63%. 6.63% ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு பேங்க் எஃப்டிக்கு வர ரிட்டர்ன்ஸை கம்பேரபிள் சொல்லலாம். ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு ப்ராபப்ளி இது ஒரு டீசெண்டான ரிட்டர்னாக இருக்கலாம். பட் நம்ம ஈக்விட்டி ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது இவ்வளோ லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி 6.63%ன்றது ஒரு இன்ஃப்ளேஷன் ரிட்டர்னை விட நம்மளுக்கு கம்மியாக வரும்போது கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஜஸ்டிஃபையபிள் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ மற்ற யூலிப் ப்ராடக்ட்ஸை விட கம்பேர் பண்ணால் இதில் இருக்க ரிட்டர்ன் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். பட் இருந்தாலுமே மற்ற மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறதே வந்தீங்கன்னா லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு தான். அண்ட் அது இதில் இல்லாததுனால நம்மளுக்கு கண்டிப்பாக இது லாங் டேர்மில் ஜஸ்டிஃபையபிள் இல்லை சஸ்டெயினபிளாக இருக்குன்னே சொல்ல முடியாது. ப்ளஸ் அடிஷ்னலி இந்த பிளானில் வந்து இதோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் டிரான்ஸ்பரன்சி கிடையாது அண்ட் ஹை சார்ஜஸும் இம்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தோன்னா இது ஒரு அப்பீலிங் ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ ஏபிஎஸ்எல்ஐ பிளாட்டினம் கெயின் பிளான்ன்றது நம்ம அனலைஸ் பண்ணதில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல அப்படின்றது நமக்கு தெரிய வந்ததுனால இப்போ நம்ம வேற ஒரு அனலைசிஸ் பண்ண போகிறோம், கம்பேரிட்டிவ் அனலைசிஸ். அதாவது ஏபிஎஸ்எல்ஐ பிளாட்டினம் கெயின் பிளானை விட மார்க்கெட்டில் மற்ற ஏதாவது மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்ஸ் இன்னும் நல்லா இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸ் வருமானது தான் இப்போ அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஏபிஎஸ்எல்ஐ பிளாட்டினம் கெயின் பிளான் மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நாம் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளே செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்சூரன்ஸ்க்கு நம்ம ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி ஒரு லைஃப் கவருக்காக ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணியிருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்எல்ஐ பிளாட்டினம் கெயின் பிளானோட சிமிலர் மெட்ரிக் தான் ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயுமே சம் அஷூர்ட் 20 lakhs, ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 10
years, பாலிசி டேர்ம் 20 years. பட் நம்ம கட்ட போகிற ஆனுவல் ப்ரீமியம் மட்டும்தான் டிஃபர் ஆகும். அதாவது 16,600. அங்கே நம்ம 2 lakhs ஆனுவலி பே பண்ணோம். பட் இங்கே நம்ம 16,600 தான் கட்டுறோமே. அதனால் நம்மளுக்கு 1,83,400 rupees ஆனுவலி சேவ் ஆகுது. ஸோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு பொறுத்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி லாங் டேர்மில் இந்த மாதிரி ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பொட்டன்ஷியலி நல்ல ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான இருக்குது, பொட்டன்ஷியல் இருக்குது. பட் இதே நீங்கள் அவ்வளோவா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் ரிஸ்க் எடுக்க வில்லிங்காக இல்லாதவர்னா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயே நல்ல ஈல்ட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் நம்ம இப்போ கம்பேரிசன் பர்பஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ண ஒரு கால்குலேஷனுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது ஈக்விட்டி லிங்க்ட் சேவிங் ஸ்கீம் ELSS ஃபண்ட் தான். ஏன்னா இதுக்குமே ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. லைக் 7 to 10 yearsக்கு மேலே இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா இது 12% per annum வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ட்ராக் ரெக்கார்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம ELSS மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி ப்ரொசீட்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1.11 crore. ஸோ இது கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ அது கட்டினதுக்கப்புறம் லைக் போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 crore. ஸோ டேக்ஸ்லாம் கட்டினதுக்கப்புறமே நம்மளுக்கு 1 crore வருது. ஸோ ABSLI பிளாட்டினம் கெயின் பிளானோட டபுள் அமௌண்ட்டை விட அதிகமாகவே இது நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. அண்ட் இந்த IRR பார்த்தீங்கன்னா 10.67%. போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்னில் கால்குலேட் பண்ணாலே 10.67% வருது. இது கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன் ரேட்டையே சர்பாஸ் பண்ணுற ஒரு IRR தான். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் நம்மளுக்கு இன்னும் பெட்டரான ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்னும் கிடைக்குது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்னும் டிரான்ஸ்பரன்சியும் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் தான் ABSLI பிளாட்டினம் கெயின் பிளானர் லேக்கிங்காக இருந்துச்சு. பட் இங்கே நம்மளுக்கு இது மாதிரி நல்ல ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால அண்ட் இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸ் வர்றதுனால இந்த ஸ்ட்ராட்டஜி இன்னும் நல்லா நம்ம நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கூட ஒர்க் பண்ணலாம். ஃபைனலாக ABSLI பிளாட்டினம் கெயின் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா, இந்த அனலைசிஸோட ஃபைனல் வேர்டிக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ABSLI பிளாட்டினம் கெயின் பிளான்ன்றது ஒரு லைஃப் கவரேஜ், ஒரு பாலிசி டேர்ம் எண்ட் வரைக்கும் லைஃப் கவரேஜ் கொடுக்கக்கூடிய அண்ட் மெச்சூரிட்டியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஃபண்ட் வேல்யூ கொடுக்கக்கூடிய ஒரு பிளான். பட் இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் டிப்பிக்கலி நல்ல ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். அதுவும் வெல்த் அக்யூமுலேட் பண்ணுற அளவுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது தான் எக்ஸ்பெக்டட். பட் இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா இதோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணியுமே இந்த பிளானில் இன்ஃப்ளேஷனை அவுட்பேஸ் பண்ணுற மாதிரி ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கல. அண்ட் ப்ரைமரிலி இதில் ஹை சார்ஜஸ் அண்ட் ஹை ஏஜென்ட் கமிஷனும் உண்டு. இதுவும் நம்ம ரிட்டர்ன்ஸை ஓவராலாக பாதிக்குது. ஸோ இந்த பிளான் வச்சு ஒரு வெல்த் அக்யூமுலேட் பண்ணவோ நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கோ சூட்டபுளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அண்ட் இதில் கிடைக்கிற இன்அடிக்குவேட் சம் அஷ்யூர்ட் அண்ட் லோ ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்தோன்னா இது ஒரு அன்அட்ராக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான். இதுக்கு பதிலாக நம்ம பார்த்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸை தனியாக செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ, ஈக்விட்டி அண்ட் டெப்ட் உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி, அதுவும் ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் எஸ்பெஷலி இன்ஃப்ளேஷன் பீட்டிங் கொடுக்குற மாதிரி சுப்பீரியரான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு லைஃப் கவரேஜ்க்காக நீங்கள் ஒரு பாலிசி சூஸ் பண்ணிங்கன்னா ஹையர் கவரேஜே இன்னும் அஃபோர்டபுள் ப்ரீமியமில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் செப்பரேட்டாக இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் அண்ட் பெட்டர் ஃபினான்ஷியல் ஃபியூச்சருக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் சப்போஸ் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லையா, இல்லை நம்மளுக்கு டைம் இல்லை எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்ற ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ்க்காக நீங்கள் ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்கிட்ட கன்சல்ட் பண்ணி கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்க உங்களுக்காக எல்லாமே பார்த்து பர்சனலைஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், ஃபினான்ஷியல் பிளான் க்ரியேட் பண்ணி தருவாங்க. ஸோ லாங் டேர்மில் உங்களுக்கும் ஹேசல் ஃப்ரீயாக இருக்கும், இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ஒரு பெட்டர் ஃபினான்ஷியல் ஃபியூச்சருக்காக ப்ரொஃபஷனல் கைடன்ஸோட கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.